கருணை பொங்கும் உருவே கற்பகத்தருவே காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே சந்திரனின் கொழுமை ஒத்த சந்திரசேகர திருவே இந்திராதி தேவர்களும் இணையுமக்கில்லையே காத்து என்றும் அருள வேண்டும் கருணை கடலே காஞ்சியின் கருணை கடலே நாம் அனைவரும் அறிந்த பகவான் ரமண மகரிஷியை உலகத்திற்கு காண்பித்த மகான் சத்குரு சேஷாத்ரி சுவாமிகள். மகாபெரியவர் ஒரு முறை நான் சேஷாத்ரி சுவாமிகள் மாதிரி ஆவேனா என்று தாபப்பட்டதாகவும் அந்த ஒரே வாக்கியத்தில் பலரும் அறிந்திருந்தாலும் சேஷாத்ரி சுவாமிகளின் புகழ் உலகில் பெருவாரியாக அனைவரையும் சென்றடைந்தது என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். சந்நியாசிகளுக்கு தாபம் இருக்கக்கூடாது என்று உள்ளது. சந்நியாசிகளில் தலை சிறந்த சந்நியாசியாக விளங்கிய நமது மகாபெரியவருக்கு தான் சேஷாத்ரி சுவாமிகள் மாதிரி ஆவேனா என்று ஒரு தாபம் இருந்ததாகவும் அவர் அதை வெளிப்படுத்தியதாகவும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். உங்கள் பதில் என்ன? நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில இன்றைக்கு திரு கணேஷ் அவர்கள் எழுப்பி இருக்கக்கூடிய கேள்வி, மகா பெரியவருக்கு தாபம் இருந்ததா? அதாவது அவர் காலத்திலே அவருக்கு முன்பு வாழ்ந்த சேஷாத்ரி சுவாமிகள் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு மகான், அந்த மகானை போல் தானும் ஆக வேண்டும் என்று அவருக்கு ஒரு தாபம் இருந்தது. அது உண்மையா? சன்னியாசிகளுக்கு இப்படி தாபம் இருக்கலாமா, கூடாதே என்று ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். ஒரு கல்லுல 2 மாங்காய் அடிக்க பார்த்திருக்கிறார். எப்படின்னா, நமக்கு பெரியவரை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம், சேஷாத்ரி சுவாமிகளை பற்றியும் இங்க அவர் கேட்ட காரணத்தினால அவர் எப்படி அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லணும். இல்லைன்னாக்கா இந்த கேள்விக்கு பூரணமான ஒரு பதிலை என்னால் சொல்ல முடியாது. சேஷாத்ரி சுவாமிகள் பெரியவரை போலவே, ஆனால் ஒரு மடத்துக்கு அதிபதியாக பட்டம் வாங்கி கொண்டு சன்னியாசி ஆனவர் அல்ல. எப்படி ரமணர் அவர் தன்னுடைய வீட்டை விட்டு துறந்து திருவண்ணாமலைக்கு தனக்குத்தானே தனக்குள்ளே தன்னை செதுக்கி கொண்டு தன் தவத்தாலே ஒரு மகத்தான ஞானியாக தன்னை மாற்றிக்கொண்டாரோ அது போல சேஷாத்ரி சுவாமிகள் ஒருவர். மிகப்பெரிய ஞானி. அவருடைய கையை தங்கக்கை என்று சொல்லுவார்கள். தங்கக்கைனா என்னன்னா, அந்த கையால யாருக்காவது ஏதாவது ஒண்ணு கொடுத்தா அது பெருகும், அதை கட்டுப்படுத்தவே முடியாது. அதுக்கு பேர் தங்கக்கை. அவர் அந்த மாதிரி தன் தங்கக்கை கொண்டிருந்தார். பலர் அவர் கையால நமக்கு ஏதாவது கிடைக்காதா என்று ஏங்கி இருக்கிறார்கள். அவரும் தன்னை அறிவதற்காக தேசாந்திரம் போனவர், ஊரை சுற்றி வந்தவர். அவருடைய புகலிடமும் திருவண்ணாமலை தான். அவருடைய வாழ்க்கையிலையும் ஏராளமான அற்புதங்கள். காஞ்சிபுரத்துல ஒரு குளத்திலே கழுத்தளவு நீரிலே நின்று கொண்டு பல மணி நேரம் ஜபம் செய்வார். அப்படி ஜபித்து விட்டு மேல அண்ணாந்து பார்க்கும் பொழுது பக்கத்தில் இருக்கிறவர்கள் கவனித்தவர்கள் சொன்னது, தேவர்கள் உலா செல்வது அவர் கண்களுக்கு தெரியுமா? அதை அவர் பார்த்துட்டு சொல்லுவாராம், இந்திரன் செல்லுகிறான், வருணன் செல்லுகிறான், கருடன் அதோ போறான் என்று மண்ணிலே நின்று கொண்டு விண்ணிலே நடப்பதை பார்த்து சொல்லுவார். இதை ரொம்ப மேலோட்டமாகவும் வேறு ஒரு கோணத்திலும் பார்த்தால் ஏதோ மனப்பிராந்தியோடு ஒருத்தர் உளர்றார்,
நம்ம ரொம்ப சுலபமா அந்த பதிலை சொல்லிட்டு கடந்து போயிடுவோம். ஏன்னா இந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் விஞ்ஞானம் பெரிதா நம்புவதில்லை. இது முழுக்க முழுக்க நம்ப முடிந்தவர்களுக்கான ஒரு ஏரியா. மந்திரங்களுடைய மதிப்பு, யோகிகளுடைய சக்தி, புறநடக்கத்தினுடைய வலிமை, இவைகளெல்லாம் தெரிந்தவர்களால் மட்டுமே இது போன்ற விஷயங்களை புரிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும். மற்றவர்கள் ஒரு நிமிஷம் அப்படியே வழித்து இருந்து விட்டு எல்லாம் மனம்பிராந்தி அப்படின்ட்டு போயிடுவாங்க. நமக்கு அவர்களை பற்றி அக்கறையோ கவலையோ இல்லை. நம்புகின்றவர்களுக்கு பற்றி தான் இப்ப நான் பேசுறேன். அவர் அப்படிப்பட்டவர். அதாவது தன் ஊனக்கண்களாலே தேவர்களை பார்க்க முடிந்த அளவிற்கு உடலை தவ சக்தி கொண்டவராக இருந்தார். இதுக்கு இன்னொரு பெரிய சான்று என்னன்னா, பலர் பார்க்க ஒரு பாம்பு புற்றுக்குள்ளே கையை விட்டு நாகப்பாம்பை எடுத்து சிவபெருமான் போல தன் கழுத்திலே விட்டு கொண்டு அவர் நடமாடி இருக்கிறார். அவரை பார்த்துட்டு எல்லாரும் பயந்து ஓடுவாங்க. ஆனா அந்த பாம்பு அவரை எதுவுமே பண்ணல. அவர் சொல்ல போனால் சிவாம்சம் கொண்டவர் என்று சொல்லுவதற்கு ஒரு சாட்சி போல அவர் கழுத்தில் அந்த படம் எடுத்து எல்லாருக்கும் காட்சி தந்தது. இந்த காட்சியை பார்த்தவர்கள் பலர். இப்படி அவருடைய வாழ்க்கையில நிறைய அற்புதங்கள். அவருடைய வாழ்க்கையை நினைக்கும் பொழுது எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும். அதாவது தினந்தோறும் வழிபாடு செய்து விட்டு உண்பது அப்படிங்கிறத அவர் ஒரு கொள்கையாக வைத்திருந்தார். வழிபாடு, இறை வழிபாடு, அதுக்கப்புறம் தான் இறை வழிபாடு. இந்த இறை முதல்ல அந்த இறை. ஒரு முறை அவர் வழிபாடு செய்வதற்கு வழி இல்லாத சூழல். அதாவது கோயிலுக்கு போய் வணங்குவதற்கு உண்டான சூழ்நிலை. கோயில் எங்கேயோ இருக்கு. தன் பயணத்துல அவர் எங்கேயும் சுற்றி சுற்றி பார்க்கிறார். ரொம்ப தூரத்துல இருக்கு. வழிபாடு செய்ய முடியாத சூழல், பசிக்கிறது, காலம் தப்பி விடும், என்ன செய்யலாம், இல்லைன்னா பட்டினி கிடக்கணும் அப்படிங்கும் பொழுது அவர் அந்த சூழ்நிலையில ஒரு காரியம் செய்தார். அப்போ ஒரு அன்பர் புளி சாதம் கொண்டு அவர் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தார். உடனே என்ன பண்ணாருன்னா, அந்த புளி சாதத்தையே சிவலிங்கம் போல பிடித்தார், வடிவப்படுத்தி இன்னொரு கையில கொஞ்சம் போல சாதம் எடுத்துக்கொண்டு சாற்ற பருக்கை இருக்கிறதுல அந்த பருக்கைகளை மலர் போல கருதி அந்த புலிசாத லிங்கத்திற்கு அர்ச்சனை செய்து வணங்கி வழிபட்டு விட்டு அதற்கு பிறகு சாப்பிட்டார். அதாவது மனம் இருந்தால் பக்தி செய்வதற்கு மார்க்கம் உண்டு அப்படின்றது போல ஒரு செயல்பாடு அவருடையது. அவரை பற்றி நிறைய பேசலாம். 2 மணி நேரம் பேசுறதுக்கு அவருடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. நானும் பல இடங்கள்ல சொற்பொழிவு ஆற்றி இருக்கிறேன். மகத்தான ஒரு ஞானி. அவரை ரொம்ப நுட்பமா புரிஞ்சுக்கணும். அவர் என்ன சொல்ல வருகிறார், அவர் வாழ்க்கை எப்படிப்பட்டது, அவர் எதை வலியுறுத்துகிறார், அவர் கருத்து என்ன, அவர் சித்தாந்தம் என்ன, இப்படி அவரை தொட்டு பகுத்து பகுத்து பார்த்து நாம் தெரிந்து கொள்வதற்கு அவர் வாழ்க்கையில நிறைய இருக்கு. ஆனால் ஒன்று எனக்கு உறுதியா தெரியும், மகா பெரியவர் சேஷாத்ரி சுவாமிகளை மிக உன்னதமான ஒரு மகானாக கருதினார். திருவண்ணாமலையில அவர் உட்கார்ந்துட்டு போன ஒரு திண்ணை அந்த பக்கமா வரும்பொழுது பெரியவர் பார்க்கிறார். பார்த்துட்டு அந்த வீட்டுக்காரர்களை அழைத்து கேட்கிறார், இந்த திண்ணையில நான் கொஞ்சம் உட்கார்ந்துக்கிட்டுமா என்று. அவர்கள் அப்படியே பரவசப்படுகிறார்கள். இது என்ன கேள்வி அப்படின்பொழுது, இல்ல இது அந்த மகான் அமர்ந்து இருந்த திண்ணை, இதுல உட்கார தகுதி எனக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல, ஒருவேளை இந்த திண்ணையில உட்கார்ந்தாலாவது எனக்கு அவர் போல் ஒரு பெரிய பரிபக்குவம் வருமா என்று பார்க்கிறேன் அப்படிங்கிறார். இது எப்படின்னு சொன்னா, எப்பொழுதுமே எந்த ஒரு உன்னதமான மகத்தான பெரியவர்களும் தங்களை மிக உயர்ந்த நிலையில வைத்து சிந்தித்து வெளியில சொல்ல மாட்டார்கள். அவர்கள் எப்பொழுதுமே தங்களை ரொம்ப இதுக்காக தாழ்வுன்னு கிடையாது, தாழ்வா கருதுகிறார்கள்னு கிடையாது, பிறரை தங்களை விட மேலாக கருதினார்கள் அப்படின்னு எடுத்துக்கணும். தங்களை அவர்கள் தாழ்வாக கருதினார்கள் அப்படின்னு சொன்னா அது ஒரு பலவீனம். தாழ்வா நம்மளை நாம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு விதமான காம்ப்ளெக்ஸ் கொண்டவன் ஒரு நல்ல சன்னியாசியாக துறவியாக இருக்க முடியாது. அதனால தன்னை அவர் தாழ்வாக்குறது இல்லை, ஆனால் தன்னை விட அவர் மற்றவர்களை மிக உயரமாக வைத்து பார்த்தார். குறிப்பா சேஷாத்ரி சுவாமிகள். இன்னும் சொல்ல போனால் இப்படி சொல்வதன் மூலம் அவருடைய மதிப்பை இந்த உலகத்தவருக்கு அவர் புரிய செய்தார். இப்ப அவரை போல உலகத்திலே கிடையாது அப்படின்னு 1 மணி நேரம் பேசுறதை விட இந்த ஒரு சம்பவத்துல அவர் உட்கார்ந்த இடத்துல உட்கார்றதுக்கு ஆசைப்பட்டார்னா அவர் எவ்வளவு பெரிய மகானா இருக்கணும் அப்படின்னு நாம தெரிந்து கொள்வதற்காக செய்யலாம். மேலோட்டமாக பார்த்தால்
இது ஒரு தாபம் தான். சொல்ல போனால் அவரும் அப்படி. ஆனால் அது ஒரு விதமான அப்படின்னு சொன்னா நமக்காக செய்யப்பட்ட, நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக செய்யப்பட்ட ஒன்று. தாபம்லாம் பெரியவருக்கு கிடையாது. அவர் ஒரு பரிபூர்ணமான சன்னியாசி. அவர் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். சில நேரத்துல சில செயல்கள் நிமித்தம் சில விஷயங்களை புரிய வைக்கிறதுக்காக கோபப்படுவது போல நடித்திருக்கிறார். ஆனா அசல் கோபம் அவருக்கு வந்து சில நேரங்கள்ல தேவைப்படுறது. அதனால அவர் வந்து தாபப்படலை. தாபம்லாம் சன்னியாசிக்கு கிடையாது. இருந்தாலும் பூர்ண சன்னியாசி கிடையாது. அவர் தன்னை ஒரு பூர்ண சன்னியாசியாக ஆக்கிக்கொள்ள ரொம்ப முயன்றார். இந்த வகையில் சேஷாத்ரி சுவாமிகளுடைய மதிப்பை இந்த உலகம் உணர வேண்டும் என்பதற்காகவும், தான் எந்த அளவிற்கு உணர்ந்திருக்கிறேன் என்று இந்த உலகத்துக்கு தெரிய வேண்டும் என்பதற்காகவும் சொன்ன சொல் அது. தொடர்ந்து காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குரு